Hi friends, welcome back to JS Vlogs 223 5 Souls. நான் பெங்களூர்லேருந்து லதா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? ஆக்சுவலாக வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக கேப் ஆகிருச்சு. லாஸ்ட்டு வெனஸ்டே நாங்கள் வந்து கேரளா போனோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 4 days போனங்காட்டி வீட்டில் எல்லாமே வேலை ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாமே பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கு நேரமே இல்லை. அப்புறம் டைம் இருந்தாலும் பாப்பா முழிச்சிருக்கோம், அந்த டைமில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சில காரணங்களால் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கேரளா போகிறதுங்கிறது வந்து திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணது தான். என்னென்னா, இப்போ நம்ம புது வீடு கட்டி வந்து 2022 வந்தோம். அதுலேருந்தே வந்து கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் இருந்தது. பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எல்லாம் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு கொஞ்சம் எங்கள் படிப்புமே பெரிய பையன்லாம் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான். வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்குமே. இங்கே வந்ததுலேருந்துமே அவன் படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு. என்ன தான் டைம் மோசம் அப்படி இப்படி இருந்தாலும் வந்து இங்கே நாங்கள் கட்டி வந்த வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா அப்புறம் ஒரு சிலரை தவிர வேறு யார் எந்த சொந்தக்காரங்களும் இது வரைக்குமே வந்ததில்லை. ஆக்சுவலாக 3 years ஆகுது. ஈவன் இவங்க தம்பி வீடும் வந்ததில்லை. எங்கள் அம்மா அப்பா அண்ணாலாம் வந்திருக்காங்க, மற்றபடி யாருமே வந்ததில்லை. எல்லாமே ஒரு ஓவராலாக ஒரு என்னடா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இவங்க, திடீர்னு இவங்க எப்படி கட்டினாங்க வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராலாக திருஷ்டி மாதிரி இருந்தது. அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஒன்றுமே வந்து ஒரு இது இல்லை. அதனால் சரி அப்படின்ட்டு சொல்லி ஃப்ரெண்ட்ஸில் சிலர் வந்து சொன்னாங்க, சோட்டானிக்கரை போயிட்டு வாங்க, அப்படி ஏதோ ஒன்று திருஷ்டி அந்த மாதிரி இருந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், சேஞ்ச் இருக்கும், ஜஸ்ட்டு போயிட்டு வந்தாவே போதும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து அப்படியே நாங்கள் ரொம்ப நாளாகவே குருவாயூர் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அப்பா இருக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் பையனுக்கு வந்து 5 months இருக்கும்போது பிஃபோர் ஒரு 10 year நாங்கள் வந்து குருவாயூர் போனது. அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டினதே வந்து நாங்கள் குருவாயூரில் தான் கொடுத்தோம். இப்போ அப்பா அம்மா நான் இவங்க பெரிய பையன் தர்ஷன் வந்து 5 months பேபியாக இருந்தான். அப்போ போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு அப்போ போய் ஸ்டே பண்ணி குருவாயூர் மட்டும் போயிட்டு வந்தோம், வேறு எங்கேயும் போகல. அதனால் சரி அதே போகணும், ரொம்ப நாளாக போகணுன்னு பிளானு, அப்பா இருக்கும்போதே போகணுன்னு பிளானு. ஆனால் வந்து போகவே முடியல, தடையாகிட்டே இருந்தது. சரி ஓகே இந்த தடவை போயிட்டு வந்துடலாம், அம்மா அண்ணாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். சரி அப்படின்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டே ஒருக்கா புக் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா புக் பண்ணோம். அதை நான் வந்து கண்டிப்பாக அங்கே லாஸ்ட் டைமு அப்பா கூட போய் எந்த ஹோட்டலில் இருந்தோமோ அதே ஹோட்டலில் தான் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க அது கோயில் பக்கமாக தான் இருக்கும், அது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். சரி அப்பா வந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்கும் அப்படின்ட்டு அதே ஹோட்டல் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. இங்கேருந்து வெனஸ்டே ஒரு லாஸ்ட்டு வெனஸ்டே ஒரு மார்னிங் கிளம்புனோம், ஒரு 10க்கு மேலே கிளம்புனோம். அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் இது வரைக்குமே பெங்களூர் வந்து ஆக்சுவலாக 12 yearsக்கு மேலே ஆகுது. 12 yearsங்கிறது கம்மி, ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே ஆகுது. அப்போ இருந்தே நாங்கள் வந்து இங்கே ஆக்சுவலாக எங்கேயுமே நாங்கள் அந்தளவுக்கு போனது கிடையாது. ஈவன் அந்த ஒகேனக்கல் ஆந்தி ரோடு தான், ஈரோடு ஒன்றா நம்ம இங்கேருந்து போகும்போது அங்கே லேட் ஆயிரும், இல்லைன்னா அங்கேருந்து வரும்போது சண்டே எல்லா திங்ஸும் கேரி பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து வரும்போது போக முடியாது. ஃபஸ்ட்டு மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்கு ரீச் ஆகணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரியே வரங்காட்டி அங்கே போனதே கிடையாது. சரி இந்த டைம் வந்து கண்டிப்பாக போயிட்டு போயிடலாம். நாங்கள் ஆக்சுவலாக தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் தான், தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும்.
அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து சிவட்டானிக்கரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் ஈரோடு அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்ட்டு போகிற வழி தானே இன்றைக்கி ஒகேனக்கல் போயிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு டைமு என்னங்கேட்டி கொஞ்சம் ரூட்டெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. போகிற வழி செமையாக சூப்பராக இருந்தது. பயங்கரமாக அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபீலிங் இருந்தது. மலை ஏறும்போதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்தளவு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. தண்ணி இல்லை, ஒரு மாதிரி சகதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த போட்டிங் அந்த மாதிரி நீங்கள் வந்து போனீங்கன்னா வேணால் அந்த சைடு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் உள்ள டைம் ஆயிரும், அதெல்லாம் போயிட்டு இருந்த டைம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த பறவைலாம் நிறையா நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது. நம்ம பாட்டுக்கு தனியாக வந்து இங்கே ஃபேமிலி இன்னும் நான் ஒரு ஃபேமிலி இருந்தால் கூட ஒரு சப்போர்ட் இருக்கும். தனியாக வந்துட்டு நாம் ஃபேமிலியாக பரிசலில் போகிறது, அதுவும் பெரிய பையன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு, அதுவும் அந்தளவு ஒரு ஒரு மீன் பீஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. ஃபுல் மீல்ஸ் வந்து ஃபுல் 80 ருபீஸு. முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு. ஓகே தான், அந்தளவு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அது போயிட்டு கடைசியில் வந்து என்னடா இது நம்ம வந்து பேசாமல் எப்பயும் போல் நாங்கள் மீன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த ஒகேனக்கல் போகிற ரோட்டுக்கிட்டேயே அந்த ஜாயினில் வந்து விற்கும். அந்த இடத்துலையே ரோட்லேயே என்ஹெச்லேயே வாங்கி சாப்பிட்டு போனோம். லாஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு போனோம் மீன் குழம்பு. அதே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா சின்ன பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் இந்த மாதிரி போகணுன்ட்டு. சரி தனியாக விட முடியாதுல்ல அப்படின்ட்டு பாப்பாவும் நானும் குட்டி பையனும் போனோம். தர்ஷனும் போனோம். அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கும்போதும் சரி, அந்த இதெல்லாம் அவன் இது பண்ணிகிட்டு இருந்தபோதும் அந்த யூடியூப்பர் ஃபேமஸ் அந்த ரஜினி அம்மாம்பாங்க, அவங்கள பார்த்தோம். நான் கிட்ட போய் பார்க்க முடியல, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. அவங்க அங்கே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரோ கூட வந்து இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அங்கேயே வந்து ஒகேனக்கல்லையே உண்ணாணி என்ன மாதிரின்னா வீட்டு சாப்பாடு செஞ்சு தரோம், 1 hour ஆகும், நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டு சாப்பாடு செஞ்சு தரோன்னு அவங்களே சாப்பாடு குழம்பு அந்த ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 1 hour நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது, எல்லாமே டிலே ஆனால் நமக்கு ரொம்பவுமே ரீச் ஆக லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஹோட்டல்லையே சாப்பிட்டு அவன் இந்த இது பண்ணினான். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி ஏன்னா எல்லாமே கோல்டாகி கிடக்குது. திடீர்னு அங்கே ஈரோட்டில் வந்துட்டு இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனாவே அந்த ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஒகேனக்கல்லேருந்து ரிட்டர்னு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈரோடு போகிறதுக்கு அது மேட்டூர் ரோட்டில் போனோம். அதுவும் ஃபஸ்ட்டு டைம். நாங்கள் எப்பயுமே என்ஹெச்லேயே தான் போவோம். ஆல்ரெடி ஒர்க்காக போயிருக்கோம் அவங்க ஃப்ரெண்டோட. ஆனால் நாம் ஓட்டிகிட்டு போனது வந்து இது ஃபஸ்ட்டு டைம் தனியாக அப்படின்னு கேட்டு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. ரூட்டெல்லாம் அந்தளவு வந்து கிளாரிட்டி இல்லை. சில சமயம் இவங்க வந்து வேறு ரூட்டில் போயிட்டு திரும்பி வந்து ஜாயின் ஆகிறது அப்படின்ட்டு நமக்கு இங்கே ஒகேனக்கல் ஆக்சுவலாக இறங்கும்போதே நமக்கு வந்து ஈவினிங் ஆகிருச்சு. மேலே ஏறி இறங்குறதுக்கே ஒரு டைம் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு 1 hour இருந்திருப்போம். அதுக்கப்புறம் இறங்கும்போதே உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து நைட் ஆகிருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க இட்லி. சரின்ட்டு முதலே சொல்லிட்டோம் போகும்போதே, இங்கே மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு நைட் போய் அங்கே ஊரில் போய் வாங்கி வச்சுருந்தாங்க. சரி நான் சாப்பிட்டு காலையில் வந்து ஒரு ஆக்சுவலாக 7:30 பக்கம் கிளம்பலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் பார்த்து வச்சிட்டேன். இப்போ தேர்ஸ்டே போகிறோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குருவாயூர் வந்து தேர்ஸ்டே ரொம்ப விசேஷம். அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், சாமி பார்க்குறதே கஷ்டம். நீங்கள் ஒரு ஈவினிங் மதியானம் ஒரு 2 o'clock இருந்த காலையில் 4 மணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் ஈஸியாக. அது இல்லைன்னா 2 o'clock போனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போனது வந்து
தஸ்வினுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக. அது வந்து நாங்கள் அந்த போய் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணும்போதே ரிசப்ஷனில் கேட்டோம். இந்த மாதிரி 4 மணி காலையில் எந்திரிச்சு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் அதே மாதிரி நாங்கள் அப்பா, அம்மா, நான், பெரிய பையனும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தான். அப்புறம் தஸ்வின் குழந்தை தானே. நாங்கள் கரெக்டாக அந்த 4 மணிக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ ஈஸியாக போனது வந்து அம்மா அப்பாவும் சீனியர் சிட்டிசன் இருந்தாலும் எங்களோட அந்த இதுலேயே அவங்களும் வந்துட்டாங்க. 4 மணிக்கெலாம் ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சாப்பாடு ஊட்டிட்டு நல்லா சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து ஆனால் இது அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு மார்னிங் 4 o'clock இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நடக்க முடியாத காரியம். வந்து அதுக்கப்புறம் வந்து சரி மதியானம் 2 o'clock தானே நம்ம அங்கே ரீச் ஆகுறோம். ரீச் ஆகிறங்காட்டி இங்கே 7:30க்கு கிளம்பிட்டு அங்கே 2 o'clock ரீச் ஆனால் அதே மாதிரி போய் சொன்ன மாதிரி போய் க்யூவில் நின்று ஒரு 2 hours பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா வந்து என்னென்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 1000 rupees டிக்கெட்டு ஆன்லைனில் கொடுக்குறாங்க. அது வந்து வாங்கிட்டு போயிட்டா ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாம் இங்கேருந்து போகிறதே நமக்கு ஆக்சுவலாக நம்ம வண்டி மைலேஜே வந்து ஒரு 12-13 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இதில் பெட்ரோலுக்கே ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம 2 ரூம் ஆல்ரெடி அங்கே புக் பண்ணியிருக்கோம் Thursday நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஃபுட்டுக்கு ஆகும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இதுவும் வந்து ஆன்லைன் டிக்கெட் வாங்கினா ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிரும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் அது பண்ணல. எல்டர்ஸுக்கே ஒரு 5 members, டோட்டலாக 7, 2 பேரும் கிட்ஸு அவங்களுக்கு இல்லை. எல்டர்ஸ் ஒரு 5 ஆயிடுது, 5000 ஆயிடும், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு நாங்கள் அது பண்ணல. சரின்ட்டு போய்க்கலாம் ஒரு 7:30க்கெலாம் போனோன்னா 2 o'clock ரீச் ஆனால் அது மாதிரி க்யூவில் நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா அங்கே வந்து தண்ணி வரல. அதுக்கு அது என்னடா தண்ணி வரலைன்ட்டு அதுக்கே ஒரு நேரமாகி அப்புறம் இவங்களையெல்லாம் எல்லாத்தையும் கிளப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே உங்களுக்கு 12 ஆயிடுச்சு. ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அவினாசி ரூட்டில் வாளையாறு, பாலக்காடு, திருச்சூர் அந்த ரூட்டில் வந்து நாங்கள் குருவாயூர் போனோம். லாஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் போனோம். ஆந்தி வேலையே லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் போனாச்சு. போகும்போது பரவாயில்ல, எல்லாம் போகிற வழியில் எதுவும் மழையெல்லாம் இல்லை. போயிட்டு வரும்போதும் மழை இல்லை பெருசாக. வரும்போது லைட்டாக மழை இருந்தது, ஆனால் போகும்போது இல்லை. பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த சொல்லுவாங்கள்ல காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு நல்லா அந்த இன்னுமே வந்து 2 சைடும் அந்த மரங்கள்லாம் இருக்குதுன்னா அது வந்து கேரளாவில் மட்டும்தான். வீடெல்லாம் அதிகம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கிறது இன்னும் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம ஒரு கோபிலாம் கூட வந்து இந்த சைடு மேட்டூர் வர சைடு பார்த்திங்கன்னா இன்னும் பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் வந்து ஈரோடு டு கோபி ரோட்டு ஃபுல்லாக அந்த மரம் எல்லாம் வெட்டிட்டாங்க அந்த ரோடு எக்ஸ்டென்ட்க்கு. அது ஒன்றும் அட்லீஸ்ட்டு வெட்டும்போது உள்ள அப்படியே வச்சாங்க கூட அது ஓகே ஆயிரும். ஆனால் வந்து இது வந்து இன்னுமே கேரளா வந்து அந்த பச்சை பசேல்னு சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட்லாம் எங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் தெரிஞ்சார் ஆக்சுவலாகவே. அப்படி ஃபீல் ஆச்சு. இந்த கிருஷ்ண ரூபத்தையும் கூட நாங்கள் வீடியோ எடுத்தோம். அது இப்போ என்னால் கரெக்டாக அதை தேடி இது பண்ண முடியல. நாங்கள் இப்போ போகிறதுக்கு வந்து இப்போ 4:30 ஆயிடுச்சு. இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட்டு 10 years பிஃபோர் அப்பா கூட போன லாட்ஜ் இதே தான். சேம் இதே வேணும்னு சொல்லி புக் பண்ணது. கரெக்டாக 2 ரூம் தான் இருந்தது அவைலபிள். கரெக்டாக பண்ணியாச்சு. அப்பாவோட ஞாபகமா சரி அப்பாவும் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகணுன்ட்டு போனது. இப்போ நாங்கள் 4:30க்கு போனோம். 4:30க்கு போயிட்டு அட்லீஸ்ட் டேரெக்டாக போயிருந்தால் கூட நாங்கள் சாமி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கலாம். நாங்கள் சரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தது. பார்த்தா எல்லாம் யாரும் நவர மாட்டேன்ட்டாங்க. அங்கேயே 8:30 பண்ணிட்டாங்க. அந்த குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனால் அதுவும் குட்டீஸ்னால் கூட கரெக்டாக நினச்ச டைமுக்கு போயிடலாம். கொஞ்சம் பெருசாகிட்டாவே நம்ம நினைக்கிறது ஒன்று, அவங்க பண்ணுறது ஒன்று. அந்த மாதிரி அது வந்து நாங்கள் ஆக்சுவலாக அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே பர்த்டே. அந்த அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் போய் சாமியை
கும்பிட போனபோது 8:30 ஆயிடுச்சா. நாங்கள் அங்கே வந்து சாமியை பார்க்குறக்கு நாங்கள் கரெக்டாக போகிறோம். அந்த இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து இப்படி இதாச்சுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி 2 பேரும் கும்பிட்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு திடீர்னு லைட்டாக ஒரு இது ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் இருந்து சாமியை கும்பிட்ற மாதிரி. சரி அட்லீஸ்ட் வந்து நம்ம வேணுனதுக்கு குருவாயூரப்பா நான் இதையாவது பண்ணாரே அப்படின்ட்டு நைட்டு நாங்கள் போனபோது அதான் தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம் சாமியை. நம்ம மெயின் சோட்டானிக்கரைன்னு கேட்டு இதை வந்து சரி திரும்பி அடுத்த நாளும் போக முடியாதுன்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தபோது 2 யானை வந்து இதுக்கால வந்தது. சரி குருவாயூரப்பன் அவங்க வந்து இந்த ரூபத்தில் காட்சி தந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கேயே ஒரு குட்டி கோகுலகிருஷ்ணன் வாங்கிட்டு மார்னிங் திரும்பி வந்து அந்த வழியாகவே போகணும் நான் அப்படின்னு சொல்லி திரும்பி காலையில் போய் தான் நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது. ரூம்லேருந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து 3 ஹவர்ஸ் சோட்டானிக்கரைக்கு பகவதி அம்மன் டெம்பிள். அங்கே வந்து சாமி வந்து 3 ரூபத்தில் காட்சி தருவாங்களாமா. காலையில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சரஸ்வதி ரூபத்தில், மதியானம் வந்து லட்சுமி ரூபத்தில், நைட்டு டைம் வந்து நைட்டு பூஜையும் போது வந்து துர்க்கை அம்மன் காளி அவதாரத்தில் வந்து காட்சி தருவாங்களாமா. ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரையில் வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸு, லெஃப்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸு, ரைட் சைடு ஒரு என்ட்ரன்ஸு. போனோன்னா போனதே குரு எங்கே போனாலும் இந்த பாத்ரூம் பிரச்சனை தான். எல்லோரும் அம்மா வயசானவங்க எல்லோரும் இப்போ ட்ராவல் பண்ணோம் 3 ஹவர்ஸ்னால் அப்படின்ட்டு போய் பார்த்தா ரைட் சைடு போனோன்னா அங்கே எல்லாம் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா போட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தது, அதனால எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். அப்புறம் அந்த லேக் மாதிரி இருக்கிறதுலாம் அந்த ஃபிஷ்ஷிங் நெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே போட்டு வச்சுட்டு அதில் வந்து அதை அப்படியே விட்டுறாங்க. அது வந்து நிதானம்னு எடுத்துக்கிற மாதிரி நல்லா இருந்தது. சரின்னு எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சோட்டானிக்கரை வந்து மதியானம் ரீச் ஆனோம். நாங்கள் போனபோது அதான் 3 என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸு, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ரைட் சைடு ஃபஸ்ட்டு போனோம், பாத்ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு. அங்கே பார்த்தா அதை அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரின்னு சாமி கிரிவலம் வந்த மாதிரி அன்றைக்கி வந்துட்டோம் நாங்கள். லெஃப்ட் சைடு திரும்பி வந்து போயிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே போனால் பயங்கரமான அதிசயம். வெளியும் சரி உள்ளேயும் சரி, இது வரைக்கும் எந்த கோயில்லையுமே நான் போன வரைக்கும் அத்தனை காக்கா நான் பார்த்ததே இல்லை. அங்கே சோட்டானிக்கரையில் அந்த ஆன்மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கேட்டியா என்ன ஏதுன்னு தெரியல. அத்தனை காக்கா உள்ள பார்த்திங்கன்னா சுற்றி அந்த இது பண்ணுற இடம் எல்லாமே உங்களுக்கு காக்கா தான். கோயிலுக்குள்ளே எல்லாமே காக்கா தான். படிக்காத குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி பில்லி சூனியம், கண் திஷ்டி, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்தால் அவங்க வந்து உடனே குணமாயிருவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஒரு நம்பிக்கை. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை, பாதிக்கப்படாதவர்களுக்கு மூட நம்பிக்கை. அது வந்து சரி அப்படி போய் பார்த்திங்கன்னா கோயிலில் என்னென்ன சிறப்பானது இருக்குதுன்னா துலாபாரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யக்ஷி குளம்னு இருக்குது. அந்த கோயிலில் தான் சாமி வந்து அந்த யக்ஷியை வதம் பண்ணிவிட்டு அது சரியாக கிளியராக தெரியல, அதனால தான் சாந்தி அடைஞ்சதாக எதுவும் ஐதீகம் இருக்குது. அப்புறம் வந்து வெடிக்கிறாங்க, நம்ம கஷ்டமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மேல்காவு கீழ்காவுன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா மேலக்காவு இங்கே தான் வந்து 3 ரூபத்தில் சாமி காட்சி அடிக்கிறது. இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே கீழே வந்திங்கன்னா கீழக்காவு. அங்கே தான் வந்து இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து நைட்டு வந்து ஒரு குருதி பூஜை அப்படின்னு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து இது பண்ணுவாங்களாம். நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை தான். ஆனால் நைட்டு வந்து அது பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் வர மாதிரியே நடக்குமாம்மா. இந்த கம்பி மலையெல்லாம் நடப்பாங்களாம். அந்த குருதி பூஜை பண்ணுற சமயத்தில் அந்த பேய் ஓட்டுறது அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து பாப்பாவையெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு அந்த குருதி பூஜை கரெக்டாக அந்த இது கொண்டுட்டு போகிறாங்க. கீழே இறங்குறாங்க, நாங்கள் மேலே ஏறுறோம். அப்படியே வந்து நாங்கள் நைட்டு வரதுக்கே நாங்கள் சனிக்கிழமை காலையில் 4 மணி ஆயிடுச்சு ஈரோடு வரதுக்கே. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணி வாஷ்லாம் பண்ணிவிட்டு சரி நமக்கு இந்த வாரம் இப்போ நேற்று வந்து கல்யாண நாள் 20வது வருஷம், சரி நம்ம கல்யாணம் ஆன கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீக்கே ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு போனோம். அன்றைக்கி வைகாசி விசாகம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு போனோம். பார்த்தா இங்கே பெருமாள் கோயில் கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடனேயுமே ஈஸ்வரன் கோயிலேருந்து முருகர் தெய்வானை வள்ளி தெய்வானையோட வெளியே வந்தாங்க. பார்த்தா வைகாசி விசாகம்னு அங்கே ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தது.
ரொம்ப ஆக்சுவலாக நான் ரொம்ப முருக பக்தை. அதில் வந்து எனக்கு ரொம்பவுமே ஹாப்பி. சாமியே வந்து ப்ளஸ் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. பார்த்தோன்னே அப்படி அழுதேன். அங்கே ஒருத்தருங்க கூட கேட்டார், "ஏம்மா நீ அழுத?" அப்படின்னு. "சாமி திடீர்னு பார்த்ததில்ல" அப்படின்னு. "சாமியை பார்த்தா கோடி சூரியனை பார்க்குற மாதிரி சந்தோஷமாக பார்க்கணும், அழுகக்கூடாது. அது என்னமோ தெரியல வந்துருச்சு" அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதமும் க்யூவில் உள்ளே போய் ஈஸ்வரன் சிவன் பார்த்து கும்பிட்டுட்டு சிவன் பார்வதி கும்பிட்டு இங்கே நாங்கள் பிரசாதமும் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி வந்து அடுத்த நாள் காலையில் சண்டே அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது வாங்கிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு ரிட்டன் வந்துட்டோம் பெங்களூருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரதே மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்பி மேட்டூர் ரூட்லேயே போகலான்ட்டு போனோம். ஏன்னா தொப்பூர் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ட்டு மேட்டூர் ரூட்டில் போய்க்கலாம் அப்படின்ட்டு போனால் நாங்கள் தொப்பூர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மேட்டூர் ரூட்டே சூஸ் பண்ணது. கடைசியில் மேட்டூர் ரோட்டில் போய் அது மேட்டூர் ரோடு சூப்பராக இருந்தது. இந்த ஒகேனக்கல் எப்படி போனோம் அதே கேரளா போன மாதிரியே மேட்டூர்லேருந்து வர ரோட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த மேட்டூர் டேம் கிட்ட நாங்கள் அந்த டைம் க்ராஸ் பண்ணுற டைம் 6 மணிக்கு முன்னால். அதனால் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. மீனெல்லாம் மசாலா தடவி ஆஹா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கே தெர்மல் பிளான்ட்டு அந்த மேட்டூர் வழியாக வரும்போது அது சரின்ட்டு வீடியோ எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கரெக்டாக எதில் வந்து ரீச் ஆனோன்னா, நாங்கள் தருமபுரியில் போய் ரீச் ஆவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போய் இந்த ஃபஸ்ட் டைம்னுங்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் கரெக்டாக வந்து தொப்பூர்லேயே ரீச் ஆனோம். சரிடா இன்றைக்கி எப்படியும் இந்த தொப்பூர் வழியாக தான் போகணுன்னு இருக்குது அப்படின்ட்டு தொப்பூரில் மெதுவாக அதுவும் எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு வெக்கேஷன் முடிஞ்சு வர டைம்னுங்கிட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸு. பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டு ஒசூர் ரோட்டில் இங்கே பாருங்கள் என்ஹெச் ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா 6 மாதிரி ஓடுது. சென்டரில் தான் வண்டி போகணும். கிருஷ்ணகிரி டு ஒசூரே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடு ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 11 மேலே ஆயிடுச்சு. வரும்போதே நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டங்காட்டி பிரச்சனை இல்லை. வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா வெனஸ்டேலேருந்து 2வது பையனுக்கு ஸ்கூலு. அதனால் வேலை அப்புறம் இங்கே ஊர்லேருந்து வந்தாவே ஃபுல் டஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. என்ன வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். பை.